இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன லேப் பார்க்க போகிறோம்னா சி ப்ரோக்ராமிங் லேப் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ வந்து 5th எக்ஸசைஸ் பார்க்குறோம். சரிங்களா? 5th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா கன்வெர்ட் த கிவன் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் யூஸிங் ப்ரீ ப்ராசஸர். ஓகேங்களா? இந்த 5th எக்ஸசைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், அதுக்கும் அதை வந்து டெம்பரேச்சரில் இருக்கும், அதை வந்து எப்படி செல்சியஸாக வந்து மாற்ற போகுது. ஸோ அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா எப்பவும் போல் மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி லோக்கல் டிஸ்க்கு சியில், சரிங்களா, டர்போ C++ல் இங்கே பாருங்கள் டாஸ்க் பாக்ஸ்னு இருக்குதுல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கமெண்டில் லைன் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா இதில் வந்து நம்ம எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னா C++. ஸோ C++க்குள்ளே நம்ம சி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம நியூவாக வந்து ஓப்பன் பண்ணுறோம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா ஃபைலுன்னு போய் நியூன்னு கொடுத்தீங்கன்னா போதும் வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபைல் நேமை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபைலில் போய் சேவ் ஆஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து உங்கள் ஃபைல் நேம் கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நேம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து abc.c கம்பல்சரி சி கொடுக்கணும். சி கொடுக்கலனா அது C++ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ .c ஓகே கிளிக் பண்ணி நான் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் வர்றதுக்கு F5 அழுத்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுறோம். எப்பவும் போல் as include சரிங்களா? பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஹெடர் ஃபைல் கொடுக்குறோம் stdio.h கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம். இப்போ வந்து 5th எக்ஸசைஸ் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடியாக வந்து நான் 5th எக்ஸசைஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? 5th எக்ஸசைஸு பாருங்கள். 5th எக்ஸசைஸு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதுக்குண்டான ப்ரோக்ராம் வந்துடுச்சு. சரி, அதை கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா? அதுக்குண்டான ஃபார்முலா அங்கே கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளோட்டு F, C 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரிண்ட்டு இதோட டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் எவ்வளோ இருக்குது, அதோட கன்வெர்ட் பண்ணி செல்சியஸில் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்னென்னா கன்வெர்ட் பண்ணுது சி, இந்த வேரியபிள் வச்சு இது கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இப்போ Alt F9 கம்பைல் பண்ணுறதுக்கு Alt F9 பண்ணுறோம். இந்த இடத்துல எந்த எரரும் இல்லை. பாருங்கள் வார்னிங்கும் எதுவும் இல்லை, எரர்ஸும் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் ப்ரெஸ் எனி கீ அப்படின்னா என்டர் தட்டுறோம். என்டர் தட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் Control F9 கொடுக்குறோம். இங்கே போட்டிருக்கு தெரியுதுங்களா, என்டர் த டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். அதில் வந்து இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 14 அப்படின்னு கொடுத்து என்டர் தட்டினா போதும், அதோட செல்சியஸ் என்னன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் -10.00 அந்த பாயிண்ட் எதுக்கு வந்தது அப்படின்னா நம்ம கொடுக்குறது வேரியபிள் டிக்ளரேஷனில் வந்து ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அது டாட்டில் வந்துடுச்சு. இதே இன்ட்டுன்னு கொடுத்தோன்னா என்ன ஆகுனா வெறும் -10. ஓகேங்களா? இதுதான் இந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ என்டர் தட்டினா உள்ளே போகும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? எப்பவும் போல் அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ரிட்டன் டைப் கொடுத்துட்டாங்க வாய்டு மெயின். இதுலேருந்து நம்ம என்னென்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஃப்ளோட்டு, சரிங்களா, 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ stdio என்னன்னு சொல்லியிருக்கிறேன். stdio இன்புட் அவுட்புட் டிவைஸு. கன்சோலுங்கிறது வந்து இந்த CLR SCR GetCH வந்து ஒர்க் ஆகிறதுக்கு கன்சோல் IO. ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸு இவ்வளோ தான் அவுட்புட் வரும். சரிங்களா? கம்பைல் பண்ணி பாருங்கள், என்டர் தட்டி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 10ன்னு கொடுக்குறீங்க. 10க்கு உண்டான அதோட செல்சியஸ் என்ன -17. சரிங்களா? இது மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் Alt Enter. சரிங்களா? Alt Enter தட்டிங்கன்னா இந்த மாதிரி மினிமைஸ் ஆகிக்கும். இதை பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு வேர்டு ஃபைலை போட்டு வச்சுக்கிட்டோம்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து 5th எக்ஸசைஸ். ஓகேங்களா?